ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம அனாலிசிஸ் லீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறதுக்காக சில ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இதில் எனக்கு பேசிக் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவில் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை செருப்பு வாங்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2018 வந்தது. ஸ்மால் சாம்பிளில் வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம்தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து சார்வக் அப்படிங்கிறவங்க ஆந்திராவில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து 2018 போட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கிள் தான். இதை வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஜெனரலைஸ் பண்ண இந்தியா மாஸ் மார்க்கெட்டாக இந்தியாவில் வந்து மாஸ் ஜியாகிரபிக்கல் மார்க்கெட்டில் வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்காது. ஏன்னா சாம்பிள் சைஸ் சின்னது. இருந்தாலும் ஒரு ரிலவெண்ட் இருக்கா, மார்க்கெட் பிஹேவியரில் ஒரு ரிலவெண்ட் இருக்கா அப்படிங்கிறத லெவலில் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இதில் என்ன ஆகுது, வந்து 24% வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செருப்பு வாங்குறாங்க. 40% வருஷத்துக்கு 2 தடவை செருப்பு வாங்குறாங்க. 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை 25% வாங்குறாங்க. 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 11% வாங்குறாங்க. இப்போ இந்த இடத்துல 2, 1ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட, அதாவது வருஷத்துக்கு 2 தடவையும் வருஷத்துக்கு 1 வாங்குறவங்களுடைய செக்மெண்ட்ல பார்த்தோம்னா 64% இருக்கு. மெஜாரிட்டி வந்து ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை தான் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி சர்ச் பண்ணும்போது நமக்கு ஐசிஐசிஐயில் வந்திருக்கக்கூடிய ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது ரிசர்ச் ரிப்போர்ட் தான் இது. இதில் கிறிஸ்பாக நம்ம பார்த்துருவோம், ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்கல. இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து மாஸ், அதாவது மாஸ் மார்க்கெட் அப்படின்னு மாஸ் செக்மெண்ட்டுன்னு ஃபுட்வேரில் கொடுக்குறாங்க. அந்த மாஸ் செக்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரீமியத்துக்கும் மேலே இருக்குன்னு வச்சுக்கோமே. 51% வந்து ட்ராப் ஆகுது. அதோட இது வந்து சேல்ஸ் வந்து மார்க்கெட் இது வந்து ட்ராப் ஆகுது. எக்கானமி மிட் அண்ட் ப்ரீமியம் செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 10 to 11% வந்து அது வந்து க்ரோத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. எப்போன்னா 2020 to 2025 அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் அது ட்ராப் ஆகுறது 2025க்கு. இந்த 2 இன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன், அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம கம்பெனியோட அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். அனாலிசிஸ்குள்ளே போகும்போது இவங்க 2029க்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 2024 காட்டிலும் 2% சிஜிஆரில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு டாலரில் அவங்க வந்து மார்க்கெட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் எனிவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 714 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 440ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇ பொறுத்த வரைக்கும், பிஇ அண்ட் பிபி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு போனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்கும். அது இப்போ தான் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. கன்சென்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 15 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 6 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 7 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்ப்போம். ஆனுவலைஸ் 2024ஓட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது எபிட்டா வந்து பார்த்தோம்னா 14.9ஆகவும், எபிட் வந்து 9.88ஆகவும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 9.24ஆகவும், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 6.87ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் ஒரு ஆவரேஜ் லெவல். எபிட்டாவில் மாத்திரம்தான் ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் லெவலில் வந்து மார்ஜின் கிடைக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்குன்னு அர்த்தமாகுது. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 2024 ஸ்டேட்மெண்ட்டில்
நெட் கேஷ் ஃப்ளோ 848% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து -41%, அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம், இவங்களுடைய அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா 8.8% அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹2 கூடி இருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது ₹2.10 கூடி ₹8.10 2024 ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அனாலிசிஸ்ட் வந்து 2.4% தான் இன்க்ரீஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போடுறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 8.2ஆகவும் ஹை எஸ்டிமேஷன் 9.1ஆகவும் இருக்கு. சரி, 2026க்கு என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2026க்கு வந்து 10.7ன்னு எதிர்பார்க்கிறாங்க. இது வந்து ₹2 கூட. ₹2 கூடனாக்க கிட்டத்தட்ட 40% இன்க்ரீஸ் ஆகுது 2026க்கு. அப்ப அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் குவார்டர்லேருந்து ரிசல்ட் வந்து அந்த 10.7 மேட்ச் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டரோட இது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும் போதுலேருந்தே இது வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய புரிதல். அதே சமயத்தில் இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் இன் நேச்சர் தான். அது வந்து எப்போ வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நம்மளுடைய இதுக்குள்ள என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இதை நம்ம வந்து ரெவியூ பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ப்ரைஸோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இவங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் போது குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம். Q3 ரிசல்ட் வந்திருக்கு. டிசம்பர் 2024ஐயும் டிசம்பர் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது 14% நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 14% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 6.3% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி Q2Qன்னு வரும்போது கூட ரெவென்யூ ஒரு 13 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 3 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு இப்போ இபிஎஸ் உடைய லெவல் வந்து 20 பைசா குறைஞ்சு 1.3 இருக்கு. இப்போ இங்க என்ன ஆகுது, மார்ச் மாசத்துக்கு இவன் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் கம்மியா எடுத்துக்கிறான். இதே பிஹேவியர் தான் போன வருஷம் வந்திருக்கான்னா 2023லயும் அதே பிஹேவியர் தான் வந்திருக்கு. 2022லயும் அதே பிஹேவியர் தான் வந்திருக்கு. அதே தான் மார்ச் மாசம் இவன் கூட வைக்கிறான். 2021ல வந்து டிசம்பர் மாசமே கூட வச்சிருந்திருக்கிறான். 2022ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாசம் கூட வைக்கிறான். ஜூன் செப்டம்பர் டிசம்பர் அப்படியே கொஞ்சம் கம்மியாயிருது. அதுக்கப்புறம் திருப்பி மார்ச் மாசம் கூடி இருக்குங்கிறது 2 வருஷமா வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னா இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ஆர்டருக்குள்ளே வந்துருச்சு. எப்பயில இருந்து இவன் ஸ்டாக்னேட் ஆனது பார்த்தோம்னா டிசம்பர் 2023, மார்ச் 2024 ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிக்ரிமெண்டல் ஆர்டர்லயே 7.6, 7.3, 7.1ன்னு டிக்ரீஸ் ஆர்டர்ல போயிருக்கு. அப்ப அடுத்த குவார்டருக்கும் டிக்ரீஸ் ஆர்டர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் தான் அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த குவார்டர்ல கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணினாங்கன்னா சைட்வேஸ் போயிட்டு சப்சிக்வெண்டா மேலே ஏறுறதுக்கான ஆவரேஜ் இன்புட் டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள டர்ன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.56% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.14% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ 80.4, ஃபேர் பிரைஸ் 113, ஃபேர் பிரைஸுக்கு இப்போ 3.8 டைம்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய குமுலேட்டிவ்னு பார்த்தோம்னாக்க பி 62 இருக்கு, பிபி 5 இருக்கு. இதை மறந்துடக்கூடாது. குமுலேட்டிவ் இபிஎஸ் வந்து 4.6 இருக்கு, அதோட ஆவரேஜ் 1.5. இபிஎஸ் ஓட டிடிஎம் 7.10 இருக்கு, அதோட ஆவரேஜ் 2. அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான டிடிஎம் எக்ஸ்பெக்ட் பண்றது 6.38. நெக்ஸ்ட் குவார்டருக்கு டிடிஎம் எக்ஸ்பெக்ட் பண்றது 6.38. அப்படின்னா இப்ப 7.10 காட்டிலும் 6.38 வரைக்கும் கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு மேலேயா கீழேயான்னு தெரிய வரும். இப்ப இந்த நெக்ஸ்ட் இந்த இபிஎஸ் டிடிஎம்மோட ஆவரேஜ்னு பாக்குறது 2. இது வந்து Q3 காட்டிலும் கூட தான். ஆனா எக்ஸிட் ஆக போறது என்னமோ 2.5. அப்ப 0.5 இதுல இருந்து கீழே குறைய ஆரம்பிச்சிருது.
அப்படி கீழே குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோன்னா 1.7 தான் கிடைக்குது. அது ரவுண்ட் அப் பண்ணி இங்கே சொல்லுது. இப்போ 6.38ன்னு வரும்போது அந்த லெவலுக்கு கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இதோட நார்மல் ட்ரெண்டில் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு புல்லிஷ் ட்ரெண்டில் 159 221 159 உடைச்சதுன்னா பஃபர் பீரியட் வந்து பஃபர் ரேஞ்ச் வந்து 137. அது கீழே வந்துச்சுனாக்க 90 64 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து ரேஞ்சு எல்லாமே அப்படியே வரணும்னு இல்லை. இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போனன்ஷியலில் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இவன் வந்து R4 வரைக்கும் தட்டிட்டு சைக்கிள் எண்ட் ஆயிருச்சு. அதுலேயும் தட்டிட்டு இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம இந்த ப்ரைஸை ஃபுல்லாக படிச்சிருவோம். R4 1389 1419, R3 766 788, R2 541 559, R1 366 379, R1 உடைச்சிச்சு கீழே உடைச்சிருச்சுனாக்க பிபி 180 அதாவது பிரேக்கிங் பாயிண்ட் 180 306. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்ததுன்னா சப்போர்ட் ரேஞ்ச் 137 144. இது கீழே போச்சுன்னா சப்போர்ட் 2ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா கிட்டக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது 70 ரூபாய்க்கு கீழே ஓடியாந்துரும். அப்போ இந்த இடத்துல இது என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க எய்தர் இது என்ன ஒரு சைக்கிளே முடிச்சிட்டா அப்படின்னு சொன்னா எய்தர் வந்து பார்த்தோம்னா சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இதோட மிட் பாயிண்ட்லேயே இந்த சைக்கிளை லீட் எடுத்து அடுத்ததில் கொண்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிபிலையோ இல்லாட்டி S1லையோ இல்லை அட்லீஸ்ட் R1லையாவது சப்போர்ட் எடுத்து மேலே கொண்டு போவாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா R1 பிரேக் பண்ணி R2 கீழே பிரேக் பண்ணிட்டு R2க்கும் R1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான 448 461ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறா. அது கீழே வந்து இன்னும் லீடு எடுத்து உடைச்சான்னா R1 வந்து நெக்ஸ்ட் வரக்கூடியது R1 ஆன 366 379 எங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். இவ்வளவு ரேஞ்ச் இருக்கு. சப்போர்ட் எடுக்கட்டும். நமக்கு வந்து மார்ச் மாசத்தோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அடுத்த வருஷத்துக்கு 2026க்கு இவங்க 10க்கு மேல எதிர்பார்க்கிறாங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வரும்போது இது கொஞ்சம் மேல புல்லிஷ் ஆயிட்டு ஆனுவல் ரிசல்ட் கம்மியா வருதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது பிக்கப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.